இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் புலவர்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க போறோம். அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி புக்ஸ். அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஜே ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டான். பி ஃபார் யார் அப்படின்னா புகழேந்தி புலவர். ஓ ஃபார் பார்த்தீங்கன்னா ஒட்டக கூத்தர். இன்னொரு ஓ ஃபார் பார்த்தீங்கன்னா ஔவையார். கே ஃபார் பார்த்தீங்கன்னா கம்பர். எஸ் ஃபார் பார்த்தீங்கன்னா சேக்கிலார். இதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேவா? இப்போ ஜெயம் கொண்டாருங்கிறவர் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. புகழேந்தி புலவர் பார்த்தீங்கன்னா நலவெண்பா அப்படிங்கிற ஒரு நூலை பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஒட்டக கூத்தர் பார்த்தீங்கன்னா மூவர் உலா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. ஔவையார் பார்த்தீங்கன்னா மூதுரை, கொன்றை வேந்தன், நல்வழி, ஆத்திச்சூடி போன்ற நூட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. கம்பர் பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணம்ங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க. சேக்கிலார் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க.